சட்டத்தில் அப்ஸ்காண்டர் அப்படின்றது இருக்குது. அப்ஸ்காண்டர்னா தலைமறைவாக போகிறவர் அப்படின்னு அர்த்தம். இப்போது கிரிமினல் சட்டத்தில் பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து கோர்ட்டு முன்னாடி நிறுத்த சொல்லி ஒரு வாரண்ட் ஒன்று கோர்ட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, பெயிலபிள் வாரண்ட் நான் பெயிலபிள் வாரண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாரண்ட் ஒன்று இஷ்யூ பண்ணும்போது அந்த வாரண்ட்டையும் மீறி அதை அவாய்ட் பண்ணும் விதமாக அவர் வந்து தலைமறைவு ஒருத்தர் ஆறாரு அப்படின்னா அவரால் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் அப்ளை பண்ணி வாங்க முடியுமா, அவருக்கு சாதகமாக ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம பதில் பார்க்க போகிறோம். கேன் அன் அப்ஸ்காண்டர் பி கிராண்டட் ஆன்டிசிபேட்டரி பெயில்? இது சம்மந்தமாக ஒரு போன வருஷம் மார்ச் மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு கேஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை அனலைஸ் பண்ண போகிறோம். இதை அனலைஸ் பண்ணும்போது அப்ஸ்காண்டர்ன்றது யார், இவர் வந்து அப்ஸ்காண்டர்னு எப்படி ஏற்றுக்க முடியும், ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ஸ்காண்டர்னு சொல்லிட்டு ப்ரொக்ளைம் ஆனதுக்கப்புறம் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணால் என்ன கணக்கு இருக்குது, ப்ரொக்ளைம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அது நிலுவையில் இருக்கும்போது இவர் வந்து தலைமறைவு ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொக்ளமேஷன் ஒன்று இருந்ததுன்னா அதை ஏற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் இந்த கேஸில் வந்து டிசைட் பண்ணப்பட்டது, டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீகாந்த் உபாத்யாயா அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், மார்ச் 2024 அப்போது வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். 14th March 2024 அப்போது வந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஆனரபிள் ஜஸ்டிஸ் C.T. ரவிக்குமார் கொடுத்த ஒரு பெஞ்ச் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது நிறைய கேசஸை ஆன்டிசிபேட்டரி பெயில் சம்மந்தமாக இதில் கன்சிடர் பண்ணி பிரசிடென்ஷியரி வேல்யூவில் நிறைய கேசஸை கன்சிடர் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஃபேக்ட்ஸ் நீங்கள் ப்ரீஃபாக இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. போலீஸ் ஸ்டேஷன் அந்த கம்ப்ளைண்ட்டை சரியாக ஆக்ஷன் எடுக்கலைன்றதுனால, எஃப்ஐஆர் பதிவு பண்ணலன்றதுனால அவங்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போகிறாங்க. மேஜிஸ்ட்ரேட்கிட்டேருந்து டைரெக்ஷன்ஸ் வாங்குறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பதிவாகிடுறது, எஃப்ஐஆரும் பதிவாகிடுறது. இந்த எஃப்ஐஆரில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, இவங்க வந்து அந்த எஃப்ஐஆர், அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட பார்ட்டி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து இவர் தான் வந்து என்னோட குழந்தைக்கு சூனியம் வச்சுட்டாங்க, அதனால் என் குழந்தை வந்து உடம்பு முடியாமல் இருக்குது, இவங்க சூனியக்காரி அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து வீட்டு வாசலில் வரும்போது அவங்கள பிடிச்சி ஒரு 7-8 பேர் 10 பேர் வந்து அவங்கள சரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து அவமானப்படுத்தி அவங்க துணியை வந்து உருவி அவமானப்படுத்திட்டு அவங்க சாணி தண்ணியெலாம் தெளித்து அவங்க மேலே போட்டு இந்த மாதிரிலாம் நிறைய ஹராஸ் பண்ணியிருக்காங்க, டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கலைன்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் எஸ்கலேட் பண்ணும் விதமாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு டைரக்ஷன்ஸ் பெட்டிஷன்ஸ் வந்து ஒன்று கேட்டாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சு. எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஆகுது. பீகாரில் வந்து இந்த கேஸ் வந்து பீகாரில் நடந்தது. பீகாரில் வந்து ஒரு சட்டம் இருக்குது, சூனியக்காரங்க அப்படின்னு சொல்லி, சூனியக்காரி விச்சுன்னு சொல்லி ஒருத்தங்களை வந்து ஒருத்தரை ஹராஸ் பண்ணாலோ அவங்கள ஒருத்தரை விரட்டின்னு போய் அவங்கள வந்து வேறு எதனா ஒரு விதத்தில் டார்ச்சர் பண்ணாலோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அந்த மாதிரி செய்கிறது குற்றம்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு கீழே ஒரு 2 கேஸும் 2 சார்ஜஸும் போட்டு இந்தியன் பீனல் கோட், ஏன்னா இது 2024 மார்ச்லேயே சுப்ரீம் கோர்ட்டில் வந்தது. இது 2020 நடந்த இன்சிடெண்ட். இது அதாவது இந்த கம்ப்ளைண்ட் அஃபென்ஸ் வந்து க்ரைம் நடந்தது வந்து 2020 நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் பழைய இந்தியன் பீனல் கோடு கீழே அவங்க எக்ஸ்டெண்ட் ப்ரொவிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றதுக்கான எவிடன்ஸ்லாம் கேதர் பண்ணிட்டாங்க. சார்ஜஸ் ஃப்ரேம் ஆகிறது, சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. சார்ஜஸ் ஃப்ரேமிங் ஸ்டேஜஸில் வந்து கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சார்ஜ் ஷீட்டில் இருக்கிற அஃபென்ஸை பார்த்தோன்னா இவங்க ஒரு பர்டிகுலர் அக்யூஸ்டை மட்டும் சேர்த்துருக்கீங்க, இவங்க மேலேயும் போதுமான அளவு மெட்டீரியல் இருக்குது தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி, அதனால் மற்றவங்க எல்லாரையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 8 அக்யூஸ்டு வந்து இந்த சார்ஜஸில் வந்து ஒன்று சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு எல்லாருக்கும் சமன்ஸ் கொடுக்கப்படுறது, இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு கேஸ் இருக்குது, நீங்கள் வந்து கோர்ட்டில் ஆஜராகுங்கன்னு. அந்த சமன்ஸுக்கு வந்து இவங்க வராத காரணத்தினால, அந்த சொன்ன டேட் அன்றைக்கி இவங்க வராத காரணத்தினால பெயிலபிள் வாரண்ட், அதாவது ஜாமீனில் எடுக்கக்கூடிய ஒரு வாரண்ட், அந்த பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணி அவங்களெல்லாம் கோர்ட்டுக்கு வர சொல்லி கோர்ட்லேருந்து ஒரு டைரெக்ஷன்ஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த பெயிலபிள் வாரண்ட்டை பார்த்தோன்னே அவங்க வரணுன்றது இருக்கும்போது கோர்ட் முன்னாடி அப்பேர் ஆகிட்டு அந்த பெயில் கண்டிஷன்ஸ் என்னவோ எனக்கு ரெகுலர் பெயில் கொடுங்க அப்படின்னு ட்ரையல் கோர்ட் முன்னாடி அப்ளை பண்ணி கேட்டிருக்காங்க. ட்ரையல் கோர்ட் இவங்களுக்கு ரெகுலர் பெயில் கொடுத்துட்டாங்க. ரெகுலர் பெயில் கொடுத்ததுக்கு அகெயின்ஸ்டாக ஆப்போசிட் பார்ட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பெயிலை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி ஒரு ட்ரையல் கோர்ட்லேயே ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போடுறாரு.
இந்த ட்ரையல் கோர்ட்டில் இந்த பெயில் கேன்சல் பண்ணணுன்ற அப்ளிகேஷன் வந்துருச்சு. இவங்க பெயிலில் இருக்காங்க, ட்ரையல் கோர்ட் வந்து பெயிலை கேன்சல் பண்ணணுன்ற அப்ளிகேஷன் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த அப்ளிகேஷனில் வந்து எல்லாருக்கும் ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாரு ட்ரையல் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட். ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி இவங்க வந்து இந்த தேதி அன்னைக்கு கோர்ட்டில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி இந்த கேன்சலேஷன் ஆஃப் பெயில் அப்ளிகேஷன் நடந்து ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுற சமயத்தில் இவங்க அக்யூஸ்டில் என்ன பண்ணுறாங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு அப்ளிகேஷன், ஒரு ரிவிஷன் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி இந்த கோர்ட் வந்து இந்த கேஸோட காக்னிசன்ஸை எடுத்திருக்கக்கூடாது, அவங்க கவனத்திற்கே இந்த கேஸை எடுத்திருக்கக்கூடாது, இது வந்து கவனிக்கக்கூடிய கேஸே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் எடுக்கிறதுக்கான ஜூரிஸ்டிக்ஷனே இல்லை, பிரைமா ஃபேசி எதுவுமே இல்லை, முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து ஒரு ரிவிஷன் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ரிவிஷன் கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த கேன்சலேஷன் ஆஃப் பெயில் அப்ளிகேஷன் வந்து நிறைய டேட் வந்து நிறைய வாய்தா வந்தது. எந்த வாய்தாவுக்குமே இவங்க அப்பியர் ஆகலை, கோர்ட் முன்னாடியே ஆஜரே ஆகலை. கிரிமினல் கேசஸில் முக்கியமான விஷயம் அக்யூஸ்ட் வந்து ஒவ்வொரு வாய்தாக்கும் கோர்ட் முன்னாடியே ஆஜராகணும். இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்படி ஆஜராகாத பட்சத்தில் அவங்க அட்வொகேட் மூலமாக ஒரு ஆப்சன்ட் பெட்டிஷன் 317 கீழே, பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் 317 கீழே ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும். ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் இந்த கேசஸ்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை சொல்லி தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சம்மந்தப்பட்ட கேசஸ் தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டெவலப் ஆகிருக்கிற ஜூரிஸ்ப்ருடன்ஸ் எல்லாமே பழைய சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய கேசஸ் தான். சரி, ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேன்சலேஷன் ஆஃப் பெயில் அப்ளிகேஷன் வந்திருக்கு, நிறைய வாய்தா வந்திருக்கு, எதுக்குமே அட்டெண்ட் ஆகலை. அதுக்கப்புறம் சரண்டர் கம் பெயில் பெட்டிஷன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் வந்து ட்ரையல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. சரண்டர் ஆகிறோம், சரணடைகிறோம், கூடவே பெயில் கொடுங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த பெட்டிஷனுக்கு ஒரு பர்டிகுலர் வாய்தா ஒன்று போட்டிருக்காங்க. இந்த டேட் அன்றைக்கி நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாய்தா டேட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வாய்தா டேட் அன்றைக்கி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் கேட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஃபைல் பண்ணிட்டு, செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த மாதிரி ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன், அதை டிசைட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த பெயில் பெட்டிஷனோ இல்லை கேன்சலேஷன் பெட்டிஷனோ நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்தா கொடுங்கன்னு சொல்லி ட்ரையல் கோர்ட்டில் போய் கேட்டிருக்காங்க. ட்ரையல் கோர்ட் அதுக்கும் ஒரு ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்னு கூட சொல்லலாம். அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து பேசிக்காக இதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க, ஒரு வாய்தா ஒன்று கொடுத்துட்டாங்க. செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்திருக்கு. செஷன்ஸ் கோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரையல் கோர்ட்டில் திரும்பி கேசஸ் வந்து வாய்தா போயிட்டுருக்கு. வாய்தா மேலே வாய்தா கூப்பிட்டுருக்காங்க. நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணது, இவங்க ஆஜராகிட்டு பெயில் அப்ளை பண்ணாங்க, பெயில் கிடைக்கப்பட்டு இவங்க கேன்சலேஷன் ஆஃப் பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாங்க, ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. நிறைய வாய்தா போயிருக்கு, இவங்க அட்டெண்டே பண்ணல. கேட்டால் இடையில செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னாங்க, அதுவும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷனை எஸ்கலேட் பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் எஸ்கலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க நிறைய வாய்தா இவங்க அட்டன் பண்ணல, செஷன்ஸ் கோர்ட்லேயும் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி ட்ரையல் கோர்ட் வந்து நான் பெயிலபிள் வாரண்ட்டாக இஷ்யூ பண்ணிடுறாங்க. நான் பெயிலபிள் வாரண்ட் இவங்க மேலே நிலுவையில் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷனை அப்பீல் போடுறாங்க. ஹைகோர்ட்டில் வந்து இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ணும்போது இவங்க ஒரு வாய்தா போடுறாங்க. இந்த நான் பெயிலபிள் வாரண்ட்டும் வந்து இந்த நிலுவையில் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் பெயிலபிள் வாரண்ட் இருக்குது, இவங்க கோர்ட்டே அட்டன் பண்ணல, இவங்க கூப்பிட்ற வாய்தாக்கெல்லாம் கோர்ட்டே அட்டன் பண்ணலன்னு சொல்லி ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அப்படின்னு சொல்லி ப்ரொக்ளமேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. ப்ரொக்ளமேஷன்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். செக்ஷன் 82 சிஆர்பிசியில் ப்ரொக்ளமேஷன்றது இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து அவர் மேலே ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டும், அதாவது ஒரு கோர்ட் வந்து இவர் வந்து இன்னார் வந்து கோர்ட் முன்னாடி ஆஜராகணும்னு சொல்லி இஷ்யூ பண்ணுற ஒரு பேப்பர் தான் வாரண்ட். கோர்ட் மூலமாக போலீஸ் மூலமாக அவரை ஆஜர்படுத்தணும்னு சொல்லி இஷ்யூ பண்ணுற பேப்பர் தான் வாரண்ட்டு. அந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டும் அவர் வந்து தலைமறைவாக இருக்கார் அப்படின்னா, தலைமறைவாக இருக்காருன்றது வேணும்ட்டே டெலிபரேட்டாக தலைமறைவாக இருக்காருன்றது தெரிய வந்ததுன்னா அவர் மேலே ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து ஒரு இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ப்ரொக்ளமேஷனை பேஸ் பண்ணி அவர் அப்ஸ்காண்டர், அதாவது தலைமறைவான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொக்ளமேஷன்றது. ஸோ ஒருத்தர் மேலே ஒரு ப்ரொக்ளமேஷன் இருக்குன்னா அவர் தலைமறைவாயிட்டாருன்னு அர்த்தம், கோர்ட்டோட ப்ராசஸை மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து ஹைகோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது.
ஃபைனல் ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது இவர் தலைமறைவான ஒரு நபர்னு சொல்லிட்டு கீழ்கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதை பேசிஸாக வச்சு ஹைகோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து ட்ரையல் கோர்ட்டில் போய் ஆஜராகணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட் முன்னாடி போகிறது. இந்த அக்யூஸ்டெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் முன்னாடி அப்பீல் பண்ணுறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்குறாங்க, சுப்ரீம் கோர்ட் முன்னாடி அப்பீல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கேஸ். சுப்ரீம் கோர்ட்டில் அக்யூஸ்டோட கண்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சார் நாங்கள் ஆரம்பத்தில் பெயிலில் தான் இருந்தோம், பெயிலை கேன்சல் பண்ணுற அப்ளிகேஷன் தான் நிலுவையில் இருந்தது, அதை நாங்கள் அட்டன் பண்ணாத சூழ்நிலையில் தான் எங்கள் மேலே வாரண்ட் ஒன்று இஷ்யூ ஆயிருக்கு. சரி, அதே மாதிரி நாங்கள் வந்து கோர்ட்டை அவாய்ட் பண்ணுன்றது கிடையாது. ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கச்சே தான் ஹைகோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது தான், நிலுவையில் இருக்கும்போது தான் இந்த ப்ரொக்ளமேஷன் வந்து இஷ்யூ ஆயிருக்கு. ஒருவேளை முதல் வாய்தாலே ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனே வந்து டிசைட் ஆயிருந்ததுன்னா இந்த ப்ரொக்ளமேஷன் வந்து இஷ்யூ ஆயிருக்காது. ஸோ அந்த பெட்டிஷன் நிலுவையில் இருக்கும்போது ஒரு சூழ்நிலை மாறுதலை கருதி அவங்க வந்து ஆன்டிசிபேட்டரி பெயிலை டிஸ்மிஸ் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்றது இவங்களோட வாதம். அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது தான் கீழ்கோர்ட் வந்து இவங்களை வந்து அப்ஸ்காண்டர்னு சொல்லி ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது இவங்க அப்ஸ்காண்டிங்னு டிசைட் பண்ணதுனால பெண்டிங்கில் இருக்கும்போது வந்த ஒரு டெசிஷனோட பேசிஸில் இவங்க வந்து அந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலை வந்து டிஸ்மிஸ் பண்ணது சரி கிடையாதுன்றது இவங்களோட வாதம். ஸோ இவங்க அப்ஸ்காண்டர் இல்லைன்றது முதல் விஷயம். அப்படியே அப்ஸ்காண்டராக இருந்ததுன்னா கூட அப்போ தான் டிசைட் ஆச்சு. ஸோ அதை ஏபி பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இந்த சைடு கம்ப்ளைண்ட் ப்ராசிக்யூஷன் சைடில் என்ன ஒரு ஆர்குமெண்ட்னா, கோர்ட்டில் இவங்களுக்கு ஒரு இடைக்கால ஆர்டர், இன்ட்ரிம் ரிலீஃப் எதுவுமே கொடுக்கப்படலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஹைகோர்ட்டில் வந்து எந்த விதமான இன்ட்ரிம் ரிலீஃப், இவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கும் போது இந்த பெட்டிஷன் நிலுவையில் இருக்கும்போது இவர் வந்து கோர்ட் முன்னாடி ஆஜர்படுத்த சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரிம் ஆர்டரை இவங்க கோர்ட்டில் கேட்டு வாங்கலை. ஸோ அப்படி வாங்காத போது எனக்கு வந்து ஐ எம் ஓப்பன் டு என்ன விதமான ப்ரொக்ளமேஷனும் கேட்கறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குது, கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டியும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்குது, அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாதுன்றத முதல்வா. ரெண்டாவது விஷயம், கோர்ட் முன்னாடி அப்பியர் ஆகிட்டு ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்கறது மட்டும் செஷன்ஸ் கோர்ட்லேயா இருக்கட்டும் இல்லை ஹைகோர்ட்லேயா இருக்கட்டும் கோர்ட் முன்னாடி ஆஜரானதுக்கு ஈடு ஆகாது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏற்கனவே நடந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸை மேற்கோள் காமிச்சு சொல்கிறாங்க. கோர்ட் முன்னாடி பெயில் கேட்குறதுன்றது வேற, கோர்ட் முன்னாடி ஆஜராகி அந்த கேஸுக்கு ஒத்துழைக்கிறதுன்றது வேறு, ரெண்டும் வேறு வேறு விஷயம். அப்படின்றதுனால ஹைகோர்ட்டில் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. அது நடக்கும்போது அப்பப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடுற வாய்தாக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாதுன்னா நீங்கள் வேணும்ட்டே கோர்ட்டோட ப்ராசஸை டிஃபை பண்ணுறீங்க, கோர்ட்டோட ப்ராசஸை அவமதிக்கிறீங்கன்றது தான் அர்த்தமாகுதுன்றது தான் இவங்க ப்ராசிக்யூஷன் சைடோட வாதம். ஸோ இந்த ரெண்டு சைடு வாதத்தையும் எடை போட்டு பார்க்கும்போது ப்ராசிக்யூஷன் சைடில் தான் கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா என்ன காரணன்றதை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இம்பேக்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட லீகாலிட்டிஸ் மட்டுமே பார்க்காம, லீகாலிட்டிஸ் இல்லைன்றத கணக்காகாது, லீகாலிட்டிஸை மட்டுமே அடிப்படையாக வைக்காம அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு நபருக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு கோர்ட்லேருந்து வருது, கோர்ட் வாயிலேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக ஒரு பேப்பர் ஒன்று வருதுன்னா அதனோட இம்பேக்ட் என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு பிக்சரை க்ரியேட் பண்ணுன்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ அந்த இம்பேக்டை பேஸ் பண்ணி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணப்படுறது. இவங்க கோர்ட் முன்னாடி எப்போ வேணாலும் ஆஜராயிருக்கலாம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் முன்னாடி அக்யூஸ்ட் எல்லாமே ஆஜராகிட்டு இவங்க வாய்தா கேட்டிருக்கலாம். நான் ஹைகோர்ட்லேயும் நான் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வந்து நான் ஃபைல் பண்ணியிருக்கேன், அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கேன், அது வரைக்கும் எனக்கு வாய்தா கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அப்படி இவங்க கேட்கல, இவங்க காலம் கடத்துறதுக்காக இவங்க கேட்ட ஆர்டர்ஸ்ன்றத நல்லா தெரிய வருதுன்றதுனால இதை வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, கோர்ட்லேருந்து ஒரு சம்மன்ஸோ இல்லை ஒரு வாரண்ட்டோ எதனா ஒன்று வருதுன்னா கோர்ட் ப்ராசஸாக அவமதிக்காமல் எந்த சூழ்நிலையிலையும் கிரிமினல் கேஸாக இருந்ததுன்னா எல்லா கட்டத்துலேயும் அக்யூஸ்டு கோர்ட் முன்னாடி பர்சனலாக அப்பியர் ஆகணுன்றது கம்பல்சரியாக தெரியணும். எல்லா அக்யூஸ்டும் அந்த கோர்ட் முன்னாடி அந்த நேரத்தில் அப்பியர் ஆகணும். இல்லைன்னா அட்வொகேட் கிட்ட அரேஞ்ச் பண்ணி அவங்க ரீசன் ஃபார் ஆப்சன்ஸை சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி கிராண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதையும் மீறி அந்த ஆப்சன்ட் பெட்டிஷனையும் அக்செப்ட் பண்ணாமல் டிஸ்மிஸ் பண்ணி அவங்க மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டதுன்னா ஹைகோர்ட்டில் கேட்க முடியும்.
ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே அதுக்கான கேசஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் நேரடியாக வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. கோர்ட்டோட ப்ராசஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்றது நமக்கு தெரிய வருது.